பொலிட்டிக்கல் எக்ஸ்போ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போது தாவேகா தரப்பில் ஹாட் டாப்பிக்காக போகிறது நீங்கள் அந்த கட்சியிலேருந்து விலகி வந்தது தான். அதுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு கட்சின்னா அது இயங்கணும். இப்போ நம்ம உடல்னா அந்த உடல் வந்து எல்லா இயக்கங்களும் சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிந்திக்க முடியும், செயல்பட முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கட்சின்னா அதுக்குன்னு ஒரு செயல்பாடுகளுக்கும் செயல் திட்டங்களுக்கும் பொதுவாக மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து பேசணும். எதுவுமே பேசாமல் ஒரு கட்சி இன்னமும் வந்து ரசிகர் மன்றமாகவே இருக்குது. அவர் பேசுகின்ற சினிமா வசங்களை மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. அவர் போனால் மட்டும்தான் கூட்டங்கள் வரும், மீதி எதுவுமே அங்கே நடக்காது அப்படின்னும் போது ஸோ அதை செயல்படாத ஒரு இயக்கத்தில் வந்து நம்ம இருக்கிறது வந்து பலன் இல்லைன்னு தெரிஞ்சது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அவர் செய்கின்ற அரசியல் மக்களுக்கு எதிரான அரசியலாக இருக்குது. இப்போ இது வந்து தமிழகம் பார்த்திங்கன்னா ஒரு பண்பட்ட அரசியல் பண்பட்ட ஒரு பூமி. இப்போ நீங்கள் சமீபத்தில் வந்து பராசக்தி படத்தை பார்த்தா கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களம், ஒரு அரசியல் வரலாறு வந்திருக்கு. நாங்கள்லாம் வந்து அரசியல் படிச்சுட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவர். அப்படி இருக்கும்போது நமக்குன்னு ஒரு அரசியல் இருக்குல்ல, இது எதுவுமே பண்ணாத விஜய் பார்த்தீங்கன்னா சினிமாவில் அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்டார். அதில் வந்து நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சினிமாவில் அவர் உண்மையிலேயே வந்து சாதிச்சிருக்கார். அந்த சினிமாவோட புகழ் வெளிச்சத்தை வச்சு நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே பரவாயில்ல, நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்க, அதை பற்றி சிக்கல் இல்லை. ஆனால் மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு நீங்கள் எதுக்கு முன்னாடி வந்து நின்னீங்க? உங்கள் பட பிரச்சனைக்கே நீங்கள் பேச மாட்டீங்க அப்படின்னும் போது இப்போ தான் பட பிரச்சனை. பட் ஆனால் என்னென்னா, அவர் முதல் மக்கள் சந்திப்பு திருச்சியில் நடத்தும் போதே அதில் வந்து நமக்கு பல்வேறு முரண்கள் இருந்ததுனால நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு தான் வரோம். நீங்கள் மக்கள் அரசியலை முன்னெடுக்கலை, திட்டமிட்டு கூட்டங்கள் வந்து கூட்டப்படுகின்ற கூட்டங்களாக இருக்குது, இது ரொம்ப ஆபத்தான அரசியலை வந்து முன்னெடுக்குன்னு நம்ம சொல்லிட்டு வந்தது தான் கரூரில் மிகப்பெரிய ஸ்டாம்பேடாக நடந்திருக்கு. அப்போலாம் நான் அந்த கட்சியில் இல்லை. உண்மையிலே உள்ளபடி அதில் இருந்ததுன்னா நான் வருத்தப்பட்டிருப்பேன். நம்ம எதெல்லாம் இவங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னோமோ அதெல்லாம் இவங்க தொடர்ச்சியாக செய்ததோட விளைவு இன்றைக்கி 41 மக்களோட உயிர் பலி போயிருக்கு. சார், நீங்கள் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த கட்சியில் பயணிச்சிருக்கீங்க. அந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியலையா? பிகாஸ் நீங்கள் ஒரு 1 இயர் கழித்து அவங்க ஒரு மண்டபத்தில் நிர்வாகிகளுக்கு கூட்டம் நடத்தினாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிபேட் ஷோவில் நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க, அவர் வந்து மௌனமாக இருந்தாலும் அரசியல் பேசலை, ஆனால் அரசியல் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாருன்னு நீங்கள் அந்த டிபேட் ஷோவில் பேசியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு வருஷமாக அரசியல் சொல்லி கொடுத்தவர் அதுக்கப்புறம் முடங்கிட்டாருன்னு சொல்கிறீங்களா, இல்லை ஆரம்பத்திலேருந்தே அவர் அரசியல் பேசவே இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஆரம்பத்துலேருந்தே அவர் அரசியல் வந்து பேசுறதுக்கான ஆர்வமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து அரசியல் பேசாததுக்கும் அரசியல் செயல்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் முதல்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வம் தான் உங்களை உந்து சக்தியாக எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களை நகர்த்தும். அந்த ஆர்வமே இல்லைன்னா ஏன் இதை வந்து நம்ம இவ்வளோ தெளிவாக நம்ம சொல்கிறோன்னா, இப்போ நீங்கள் தான் கட்சி ஆரம்பிச்சிருங்க, நீங்கள் தான் அந்த கட்சியோட தலைவர். ஆனால் எந்த நிகழ்வுகளுக்கு வந்து விஜய் வந்து வரமாட்டார், அவரோட ப்ரெசன்ஸ் வந்து இருக்காது. எல்லாமே புஷி ஆனந்த் தலைமையில் தான் வந்து ஏற்றுக்கிட்டு வந்து நடத்துவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கரூரில் மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்தது. அது விபத்துனே கூட எடுத்துப்போம். அந்த இடத்துல ஒரு விபத்துனா அதை யார் வந்து போய் முதல்ல அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணியிருக்கோம், யார் அந்த மக்கள் பக்கம் நின்றுருக்குன்னா திரு விஜய் அவர்கள் நின்று இருக்கணும். ஒருவேளை விஜய் அவர்கள் அந்த பக்கம் நின்று இருந்தா, இல்லை நான் வந்து அந்த சமயத்தில் தாவேக்கல் இருந்தால் நான் முதல்ல போய் காவல்துறைகிட்ட சொல்லியிருப்பேன், என்னை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க, இதுக்கு காரணம் நான் தான், இதை வந்து சரியாக நாங்கள் வந்து கட்டமைக்கலை, எங்கள் தலைவர் இதுக்கு வந்து பொறுப்பே இல்லைன்னு நாங்கள் வந்து சொல்லியிருப்போம். அந்த மாதிரி ஒரு நிர்வாகி கூட அந்த மாதிரி பேசவே இல்லை. மக்களுக்கான வேலைகள் அங்கே எதுவுமே செய்யலை. நீங்கள் அவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து திரட்டுறீங்க, அதுக்கான முன்னேற்பாடுகள் எதுவுமே செய்யலன்னும் போது நான் என்ன கேட்குறேன்னா, 302 கொலை வழக்கு வந்து போட்டிருக்கணும். நிச்சயமாக புஷி ஆனந்த் மேலேயும் ஆதவ் அர்ஜுனால் மேலே போட்டிருக்கணும். இப்போ ஏன் விஜய் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கன்னா, 304A அதில் பல பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுக்கு கீழே விஜய் மேலே நிச்சயமாக வழக்கு பதிவு செய்வாங்க. ஏன்னா இதுவும் வந்து ஒரு காரணம். சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமந்தாமா. இங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், நீங்கள் வந்து நான் இதுக்கு பொறுப்பு இல்லைன்னா நீங்கள் தவிர்த்து போக முடியாது. அந்த 304A படி நீங்கள் பார்த்தா கூட விஜய்க்கு வந்து 2 ஆண்டுகள்லேருந்து 10 ஆண்டுகள் கடுங்காவல் வந்து தண்டனை வந்து நிச்சயமாக கிடைத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இது எதோட விளைவுனா, நீங்கள் அரசியல் பேசாதோட விளைவு. அதை தான் சார் உங்ககிட்ட கேட்டாங்க. அவர் அரசியல்வாதி, அரசியலே பேசாமல் இருக்காங்க. நீங்கள் தான் அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தீங்க. அவர் அரசியல் பேசலை, ஆனால் அரசியல் எப்படி பண்ணணும்னு அவரோட தொண்டர்களுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு சொன்னீங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் அந்த கட்சியில் ஒரு வருஷமாக இருந்தீங்க. 1 இயராகவுமே விஜய்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உங்களுக்கு தெரியலையா சார்? பிகாஸ் நீங்கள் அவர் கட்சி ஆரம்பித்த கொஞ்ச நாளில் போய் சேர்ந்தீங்க. அவர் ஒரு மாற்று 2026 அவர் தான் சிஎம், டிஎம்கேக்கு ஒரு நல்ல மாற்றாக இருப்பாருன்னு நீங்கள் அவருக்கு நிறைய இது சொல்லியிருக்கீங்க. அவ்வளோ ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்க. ஒரு வருஷம்
கழிச்சு தான் விஜய்க்கு அரசியல் ஆர்வம் இல்ல அவர் அரசியல் பேசவே வரலன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? அதனால தான் வெளியே வந்தீங்களா? இல்ல முதல் மாநாட்டிலேயே நான் சுட்டி காட்டிருக்கேன். முதல் மாநாடு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் நடத்துறாங்க. அந்த மாநாட்டிலே பல்வேறு குளறுபடிகள் இருக்கும்போது இதே ஊடகங்கள்ல விஜய் ஆதரித்து நான் பேசுகின்ற காலத்திலே நேர்மையான முறையில் ஊடகங்கள்ல நான் வந்து பேசியிருக்கேன். எங்களோட மாநாடு சக்சஸ். ஆனா எங்களோட குழுவோட வேலைகள் வந்து திருப்தி அளிக்கும் விதத்தில் வந்து இல்லை. ஏன்னா தண்ணீர் வந்து சரியா வந்து ஏற்பாடு பண்ணல, கழிவறைகள் வந்து அங்கே வைக்கல, மொபைல் டாய்லெட் வந்து வைக்கல, சாலையில் வந்து விபத்துகள் ஏற்பட்டு 5 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆறுதல் கூட சொல்லன்னு ஊடகங்களில் உட்காந்து தாவேக்கா சார்பாக நான் தான் வந்து பேசினேன். வந்து அந்த மக்களோட நாங்கள் நிற்போம், அந்த விபத்து நடந்த அந்த மக்களோட நாங்கள் நிற்போம். அப்போ தான் கட்சியில் என்னை கூப்பிட்டு என்னை ஃபைன் பண்ணாங்க. இதெல்லாம் நீங்கள் எதுக்கு பொதுவெளியில் பேசுகிறீங்க? கட்சிக்குள்ளே பேசும்போது அதுக்கு எந்த விதமான ஏற்பாடுகள் இல்லை. நம்ம தொண்டர்கள் 5 பேர் இறந்து போயிருக்காங்க, இதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னு இல்லை, அதெல்லாம் கடந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டே ஒன்லேருந்தே நான் வந்து அவர்கள் செய்கிற நல்லதை வந்து பாராட்டுவதும் அவர் செய்கின்ற தவறுகளை வந்து சுட்டி காட்டும் நான் எங்கேயுமே வந்து தயங்கவே இல்லை. நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் மாநாடுலேருந்தே இருந்த தவறுகளை அட்ரஸ் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. இதை நீங்க ஸ்ட்ரெயிட்டா தாவேகா தலைவர் விஜய் கிட்ட சொல்லியிருக்கீங்களா, இல்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழி இருந்திருக்கு? எல்லா விதத்துலையும் சேர்த்துருக்கோம், செய்திகளாக சேர்த்துருக்கோம். அவர் வந்து நேரில் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அப்போ அடுத்த கட்டமாக யார் இருக்குன்னா திரு புசி ஆனந்த் அவர்கிட்ட எல்லாமே நாங்கள் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கோம், நேர்லையும் பேசியிருக்கோம், அவருக்கு எல்லா விதத்துலையும் கம்யூனிகேட் வந்து பண்ணியிருக்கோம். சரி, பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் எடுக்கிற முடிவுலாம் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்துச்சா சார்? அந்த 1 வருஷ காலத்தில் கேட்குறேன், அவர் எடுத்த முடிவெல்லாம் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்துச்சா? ஏன்னா நீங்கள் அந்த கட்சியில் இருந்தப்போ மென்ஷன் பண்ணியிருக்கீங்க கட்சியோட பலமே புஷி ஆனந்த் தானே. இப்போ நீங்கள் கொடுக்குற இன்டர்வியூஸ் அண்ட் டிபேட்ஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க கட்சி வந்து விஜய் கண்ட்ரோலில் இல்லை, புஷி ஆனந்த் கண்ட்ரோலில் இருக்குது, புஷி ஆனந்த் காசு வாங்குறாங்க இப்படிலாம் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற சமயத்திலே வெளியில் இருக்கிறவங்க விமர்சனம் எல்லாம் புஷி ஆனந்த் மேலே வச்சுருந்தாங்க, அவர் காசு வாங்குறாரு அப்படின்னு. அப்போ உங்களுக்கு கட்சிக்குள்ளே இருந்தப்போ அதை எதிர்த்து கேள்வி கேட்க தோணலையா? நான் வந்து பல இடங்களில் நான் வந்து கேட்டிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கட்சின்னா அதுக்குன்னு ஒரு செயல் திட்டம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ புஷி ஆனந்த் வந்து இப்பவும் சொல்கிறேன், புஷி ஆனந்த் அந்த கட்சியோட பலம், அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் அவர் பணம் வாங்குறது வந்து விஜய் தட்டி கேட்க மாட்டேன்றாருன்னா, கட்சியை வந்து இவர் ஆக்சஸ் பண்ணல, விஜய் அவர்கள் வந்து ஆக்சஸ் பண்ணல, முழு பொறுப்பும் அவர்கிட்ட கொடுத்ததுனால அவர் முழுமையாக வேலை செய்கிறார். இவர் என்ன தவறு பண்ணுறாரோ அந்த தவறுகளை யார் விஜய் கிட்ட எடுத்து போய் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார்கள். அப்போ இதுக்கு உங்களுக்கு சொல்யூஷனே கிடைக்காதுல்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஊழலை எதிர்த்து தான் நான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, திமுக வந்து ஊழல் பண்ணுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் எந்த விதமான ஆட்சி அதிகாரத்துக்கும் வரலன்னும் போதே நீங்கள் ஊழல் பண்ணுறீங்கன்னா, ஊழலின் ஊற்றுக்கண்ணாவே விஜயும் தாவேக்காவும் இருக்குது. இப்போ புஷி ஆனந்த் தவறு பண்றேன்னா தவறு நம்ம சுட்டி காட்ட தவறும் போது நீங்களும் ஒரு தவறான தலைவராக தானே இருக்கார் விஜய் அவர்கள். கரெக்டு தான் சார். தாவேகா தலைவர் விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு வரி கட்டாத விஷயமா இருக்கட்டும், அப்புறம் புலி படத்துக்கு பிளாக் மணியாக காசு வாங்கின விஷயமா இருக்கட்டும், இந்த இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி அவர் ஒரு கரை படிந்த கரமாக தான் இருந்தார். பட் அவர் கட்சி ஆரம்பித்தப்போ அவரை சப்போர்ட் பண்ண நீங்கள் எல்லாரும் தான் திராவிட கட்சிகளுக்கு அவர் மாற்றா இருக்காரு. இது வரைக்கும் அவருக்கு ஒரு அரசியல் பின்புலம் வந்து கரை படிச்சதா இல்லை, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ விஜய் ஊழல்வாதின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. உங்க கருத்தோட நீங்களே முரண்படுறீங்களா சார்? இது ரியலைசேஷனா இல்லை? நான் என்ன சொல்றேன்னா, தவறு பண்ணாத மனிதர்கள் யாருமே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் சொல்ற இந்த 2 விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபைன் கட்டியிருக்காரு. இப்போ நம்மளே வந்து நான் ஒரு வாகனத்தை வந்து இயக்குறேன், என்னை மீறி ஒரு விபத்து நடக்குதுன்னா அதுக்கான ஃபைன் நான் வந்து கட்டுவேன். இப்போ அந்த கண்ணோட்டத்தில் விஜய் இல்லைன்றதான் என்னோட குற்றச்சாட்டே. நான் ஏன் அந்த கட்சி விட்டு வெளியில் வரேன்னா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 41 உயிர்கள் இருந்ததுக்கு இன்னைக்கு வரைக்கும் பொறுப்பேற்கல. இப்போ நான் அதை தான் சொல்கிறேனே, நான் ஒருபடி மேலே போய் சொல்கிறேனே, நான் ஒரு வேளை தாவேகள் இருந்தால் நான் தான் வந்து இதுக்கு பொறுப்புனே நான் வந்து தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்று வேலை செஞ்சுருப்பேன். அந்த மாதிரி ஒருத்தரும் இல்லை. புஷி ஆனந்த் உள்பட, தாது ஒரிஜினல் உள்பட, சிடிஆர் நிர்மல்குமார் உள்பட, விஜய் உள்ளிட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது யாரோ ஒருத்தர் தான் காரணம்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. யாரோ ஒருத்தர் காரணம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து முழு உரிமை இருக்கும்போது இதுக்கு நான் பொறுப்பேற்கன்னு சொல்கிறது கூட ஒரு கட்சி சொல்லனா அவங்கள ஆதரித்து நம்ம இப்போவும் எப்படி பேச முடியும்? கரெக்டு தான் சார். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு அதை புஷி ஆனந்த் கிட்டையும் அடுத்த கட்ட நிர்வாகிகள் கிட்டையும் கொடுத்துட்டு அவர் ஒதுங்கிட்டாருங்கிறீங்களா? ஒதுங்கவே இல்லை, அவர் வேலையே செய்யல, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறேன். ஒதுங்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வமே இல்லாததுக்கு 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? இப்போ அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் சொன்னால், அவர் வந்து புஷி ஆனந்த் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் சொன்னால் யாராவது அந்த கட்சியில் போய் சேர போகிறாங்களா, இல்லை நான் போய் அந்த கட்சி போய் வேலை செய்கிற போனா, இல்லை ஊடகங்கள் இவ்வளோ பெரிய ஹைப் கொடுக்க போதா, இல்லை பொதுமக்கள் வந்து இவ்வளோ பேர் பார்க்க திரண்டு வர போகிறாங்களா? எதுவுமே நடக்காது இல்லைங்களா? இது எல்லாமே விஜயை சுற்றி ஒரு அரசியல் நடக்கும்போது அப்போ விஜய் இதுக்கு வந்து பொறுப்பேற்கணும் பேசணும். நான் என்ன கேட்குறேன்னா, என்ன விட்டுருங்க, ஓகே நான் வந்து வெளியில் வந்துட்டு அதுக்காக ஒன்றும் கட்சி ஒன்றும் கலைஞ்சு போல, கட்சி ஒன்றும் கொலாப்ஸ் ஆகல, கட்சி வந்து உண்மையிலேயே இருக்குது. ஆனால்
மக்கள் பிரச்சனை அவர் என்ன பேசினார்? இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பக்கம் என்னென்ன தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருங்க. இவரே வந்து சொல்றாருங்க, மதுரை 2வது மாநாட்டில் வந்து சொல்றாரு, மதுரை வந்து 234 தொகுதியிலும் விஜய் நிற்கிறதா நினைச்சிங்க. மேலூர் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய்னு சொல்றீங்களா? திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ விஷயம் நடந்தது, ஏன் விஜய் வந்து பேசல சொல்லுங்களேன்? அப்போ சினிமாவில் இருந்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு நடிகராக இருந்தீங்க. அதே நடிப்பு தன்மையை வந்து அரசியலில் நீங்கள் காட்டும்போது, நான் ஒரு அரசியல் ஆய்வாளராக உங்களோட செய்கின்ற தவறுகளை, நீங்கள் செய்கின்ற குற்றங்களை நான் எடுத்து சொல்ல தானே செய்வேன். பொதுமக்களுக்கு நீ நல்லவன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் தமிழகத்தின் மாற்றுன்னு சொல்லும்போது, அந்த மாற்று சக்தியாக நீங்கள் இல்லை, யாருக்கோ ஒருத்தரோட கைப்பாவியாக நீங்கள் இருக்கும்போது அந்த உண்மை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு இல்லைங்களா? முதல் மாநாடு நடக்கும்போது நீங்கள் அந்த கட்சியில் இருந்திருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது முதல் மாநாட்டிலே விஜய் மேடையில் பேசுகிற விதம் சினிமாத்தனமாக இருக்குது. சினிமாவில் ஒரு டைலாக் எழுதி கொடுத்தா எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி தான் அவர் மேடையில் பேசுகிறாருங்கிறத ஒட்டுமொத்த ஊடகமாக இருக்கட்டும், பொதுமக்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வச்ச விமர்சனமே அதுதான். அவர் வந்து அக்யூரசி மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி பேசுகிறாருன்னு சொன்னீங்க. இப்போ கேட்கும்போது அது சினிமாத்தனம்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு அந்த கட்சிக்குள்ளே இருக்கும்போது அது சினிமாத்தனமாக தெரியலையா சார்? இல்லை, இப்பவும் சொல்கிறேங்க, நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். என்னோட கருத்துலேருந்து நான் பின்வாங்கல. அந்த 45 நிமிடம் பேசினார் பார்த்தீங்களா விஜய், அது உண்மையிலே பேசும் பொருளாக இருந்தது. அரசியலை பேசினார், வந்து மாற்றம்னு சொன்னார் அவர். நான் வந்து பாசிசம் பாயாசம்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து டிஃபைன் பண்ணி வந்து பேசினார். சீமானை வந்து அந்த இடத்துல விமர்சனம் பண்ணி பேசினார். எல்லாமே வந்து பேசினார். 45 நிமிடம் அந்த ஸ்பீச்சு இல்லை, நான் சொல்லிடுறேன், நான் முடிச்சிடறேன். 45 நிமிடம் ஸ்பீச்சு இன்னைக்கு வரைக்கும் அவரோட பேச்சு அவரே வந்து முறியடிக்கவில்லை. முதல் மாநாட்டில் அவருக்கு இருந்த அந்த உத்வேகம், அந்த ஆர்வம் படிப்படியாக குறைந்து கழுதை தேய்ந்து கட்டெரும்பானது போல் அது போனதனோட விளைவு தான். இப்போ நாங்கள்லாம் அவர் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மக்களுக்கான இயக்கமாக இருந்தீங்களா? வந்து மக்கள் இயக்கமாக இருந்த வரைக்கும் உண்மையிலே நீங்கள் வந்து மக்களுக்கான பணிகள் எவ்வளோ செஞ்சோம், பல நலத்திட்ட உதவிகள் வந்து செஞ்சுருக்கோம். ஆனால் நீங்கள் அரசியல்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒன்றுமே நடக்கலை, மக்களுக்கான பணிகள் எதுவுமே நடக்கலை, மக்கள் அரசியல் நீங்கள் பேசலன்னும் போது அப்போ கேள்வி கேட்கறதுல தவறு எதுவும் இல்லை. இதை நீங்க கட்சிக்குள்ள இருந்த வரைக்கும் சொல்லல. இப்போ நீங்க வந்து அந்த கட்சியை விட்டு இல்ல வெளியே இருக்கும்போதே நான் சுட்டி காட்டிருக்கேன். நான் சொல்றது பொது வெளியில இருக்கிற பேச்சு சார். நீங்க அங்க இருக்கும்போது சொல்லல. இப்போ நீங்க உங்களுக்கு பொறுப்பு எதுவும் கொடுக்கல, அதனாலதான் கட்சியை விட்டு வெளியே வந்து இந்த மாதிரி சொல்றேன்னு சொல்றாங்க. அந்த அவதூறுகளை, அந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்போ நீங்க பொது வாழ்க்கைன்னு வந்துட்டுன்னா உங்களுக்கு வந்து குற்றச்சாட்டுன்றது வரும், எல்லார் மேலேயும் வரும். இது நீங்க வந்து என்னோட காணொலிகளில் பார்த்தீங்கன்னா, நான் மெயின் ஸ்ட்ரீம்ல அதிகமாக பேசினா பல்வேறு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் இதே கேள்விகளை என்னை நோக்கி வந்து கேட்டிருக்காங்க. விஜய் வந்து சினிமாத்தனமாக இருக்கார், விஜய் வந்து அரசியலே பேசலை, நீங்கள் ஒரு சமூக செயல்பாட்டில் எப்படி அந்த கட்சியில் போய் நீங்கள் வந்து விஜய்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லும்போது நான் அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கேன். ஏன்னா விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசியலில் படுத்துறதுக்காக விஜய்க்கு பல்வேறு வேலைகள் செஞ்சவன் நான். ஜல்லிக்கட்டுக்கு விஜய் கூட்டு வந்ததாக இருக்கட்டும், நீட்டுக்காக வந்து அனிதா வீட்டுக்கு விஜய் கூட்டு போனதாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சொல்லும் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம், நான் அரசியல் படித்திருக்கேன். விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் இந்த வேலைகள்லாம் படிப்படியாக அவர் வந்து செஞ்சுருக்கேன். அந்த வேலைகளை நான் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் விஜய் இந்த வேலைகள் நான் என்னால் என்ன முடியுமோ அதை நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்தில் நோக்கி இது மக்களுக்கான இயக்கம் இல்லைன்னும் போது தான் அதை விட்டு நான் வெளியில் வரேன். அதில் பார்த்தீங்கன்னா நேர்மையான முறையில் நம்ம வந்து விவாதம் பண்ணிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வர பண்ணி நம்ம வந்து புறவாசல் வழியாகவோ நமக்கு எந்த வித பதவி இது கொடுக்கலன்றதுக்காக நான் வந்து வெளியில் வரல. சார், நீங்கள் இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, விஜய்க்கு வந்து அரசியலில் இன்ட்ரெஸ்டே இல்லை, முதல்ல இருந்தே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறீங்க. நீங்கள் இதுக்கு முன்னே பேசின ஒரு இன்டர்வியூவில் உள்ள ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அவர் புஷி ஆனந்த் வந்து உங்களோட மென்டார் மிஸ்டர் சந்திரன் கிட்ட வந்து இப்படி விஜய் சிஎம் கேண்டிடேட்டாக ஆசைப்படுறாரு, அவரை நீங்கள் அரசியல் படுத்துங்கன்னு கேட்டதாகவும், அப்புறம் தான் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், அந்த மாணவி அனிதாவோட மரணமாக இருக்கட்டும், ப்ளஸ் ஸ்னோலின் வீட்டுக்கு கூட்டு போனதாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லாமல் தான் நீங்கள் சொன்னதெல்லாம் அவர் கேட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்போ வந்து நேரடியாக விஜய் வந்து அதில் தொடர்பு படுத்தல இல்லைங்களா? விஜய் வந்து எங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் யாருக்கு, நாங்கள் புஷி ஆனந்த் கிட்ட தான் அசைன்மெண்ட் கொடுத்தோம். புஷி ஆனந்த் வந்து விஜய் வந்து கூப்பிட்டு போனார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தெரியும், ஆனால் நேரடியாக எங்களோட கட்டுப்பாடில் விஜய் வந்து இல்லை. விஜய் யாரோட கட்டுப்பாட்டில் இருந்தார்னா அப்போ வந்து புஷி ஆனந்த் கட்டுப்பாடில் இருந்தார். இப்போ வந்து எப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் மாதிரி நாங்கள் அவங்களுக்கு வந்து பின்னாடி இருந்து எல்லா வேலைகளும் நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்தோம். அந்த களத்தை அமைச்சு கொடுக்கறது, விஜயை வர வைக்கிறது, என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பை என்ன பண்ணது, ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நாங்கள் அன்றைக்கி பண்ணிட்டு கொண்டு அன்றைக்கி வந்து விஜய் வந்து நேரடியாக நாங்கள் வந்து களத்துக்கு வந்து கூப்பிட்டு வந்தது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து பண்ணல. அதையே தான் தொடர்ச்சியாக இப்போ வந்து நாங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தோம். நான் கடைசியாக அந்த கட்சியில் இருந்த வரைக்கும் என்னோட லெவல் என்னவோ அந்த லெவல் வரைக்கும் நாங்கள் வந்து பேசிட்டு தான் இருந்தோம். அவங்களுக்காக கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான விவாதங்களில் மெயின் ஸ்ட்ரீமில் அவருக்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நான் பேசும்போது கூட உண்மையினும் அவர் செய்யாத விஷயங்களை நாங்கள் அடுத்ததை நாங்கள் பண்ணுவோன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்தபடி அது நடக்கலைன்றது எனக்கே உண்மையிலே அதிர்ச்சி தான். அந்த இடத்துல வந்து நமக்கு உண்மையிலே அது வந்து நம்ம நினச்ச விஷயம் நடக்காமல் தான் போயிருக்கு.
கரெக்டு தான் சார். நீங்கள் அங்கே இருந்து முயற்சி எடுத்திருக்கீங்க. அதுக்கு அதாவது அவர் அரசியல் வாழ்க்கைன்னு பொதுவாக அறிவிச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு அரசியல் தளத்தில் இப்படி இப்படி இருக்கும்னு அவரை தயார்படுத்தின ஸ்ட்ராட்டஜி டீமில் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அவர் கட்சியாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த எந்த முயற்சிகளும் பலன் அளிக்கலை. அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? அவரை சுற்றி இருந்தவங்களா இல்லை வேற எதுவும் ரீசன் நினைக்கிறீங்களா? நான் அதுக்கு முதல் கேள்வியிலே சொல்லிட்டேன், அவருக்கு ஆர்வமின்மை தான் அது காரணம். ஸோ சுற்றி இருக்கிறவங்க யாரும் காரணம் இல்லை. சுற்றி இருக்கிறவங்க காரணம் நீங்கள் சொல்லி தப்பிச்சு போக முடியாதுல்ல. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பதவிக்கு வரீங்க, தமிழ்நாட்டோட முதலமைச்சர்னு சொல்லிட்டு வரீங்க. இப்போ நான் வந்து ஸ்கூல் புள்ள மாதிரி சார் அவன் தான் காரணம் இவன் தான் காரணம் நீங்கள் வந்து சொல்லிலாம் எஸ்கேப் ஆகணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, விஜயோட தலைமை பண்பு எங்கே உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா கரூர்லேயே உங்களுக்கு அடிபட்டுச்சு, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. இந்த மாதிரி பொறுப்பற்ற தன்மை நம்ம உணர்ந்ததுனால தான் அந்த இயக்கத்துலேருந்து நம்ம வெளியே இவரை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இவர் மக்களுக்கான அரசியலை எடுக்கலன்னு தெரிஞ்சுதான் நம்ம வந்து வெளியில வரோம். ஸோ மாற்றம் நிகழும் நம்பி உள்ள போனீங்க, ஆனா ஏமாற்றம்னு நினைச்சு வெளியே வந்தீங்க. ஆமா, வெளியில நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போலதான். நீங்க என்ன செய்றீங்களோ அதை மக்களுக்கு எடுத்து சொல்ற இடத்துல தான் நம்ம வந்து இருக்கோம். நீங்க நல்லது செய்யும் போது பாராட்டினேன் நான். நீங்க மக்களுக்கான அரசியல் எடுக்கல, ஒரு போலித்தனமான ஒரு போலியான ஒரு அரசியலை நீங்க முன்னெடுக்கிறீங்க. ஒரு சினிமா வச்சு நீங்க வந்து மக்களை மயக்கி நீங்க வந்து புறவாசல் வழியாக தமிழகத்தின் ஆட்சியில வந்து அமரணும், அரசியலை வந்து நீங்க முன்னிலைப்படுத்தணும். ஏன் இதை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய அவசியம்? ஏங்க விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுங்க, நான்லாம் விஜயோட கம்பேர் பண்ண ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம விஜய்க்கு எதிரான கருத்துக்கள் நம்ம பேசணும்னா, அவர் பின்னாடி பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க வந்து தவறான பாதைக்கு போயிடக்கூடாது, அவங்கள நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்புணர்ச்சியும் எனக்கு இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க அவர் கூட்டம் கூடுறதெல்லாம் ரசிகர்களா கூடுற கூட்டம் தானே. நீங்க அதே நியூஸ் 7 டிபேட்ல சொன்னீங்க காசு கொடுத்து சேர்ந்த கூட்டம் இல்லை அண்ட் போலியான கூட்டம் இல்லை. அங்கே வந்தவங்க யாரும் ரசிகர்கள் இல்லை, எல்லாருமே தொண்டர்கள். யாருக்கும் அழைப்பு கொடுக்கல, யாருக்கும் காசு கொடுக்கல. ஆனால் அந்த ரோடே ஸ்தம்பிச்சு போயிருச்சுன்னு நீங்கள் தான் பேசுனீங்க. இப்போ நீங்கள் கூட்டம் கூட்டுறது பெரிய விஷயம் இல்லையே, அது எல்லாரும் பண்ணலாமே. இவருக்காக தான், இவர் மூஞ்ச பார்க்க தான் வர்றாங்க, வர்றவங்க எல்லாம் ஃபேன்ஸ் தான். இன்னும் ஒரு படி மேலே போய் புசி ஆனந்த் வந்து காசு வாங்கி டோக்கன் கொடுத்து தான் பார்க்கவே அலோவ் பண்ணுறாருன்னு சொன்னீங்க. ஸோ அப்போ வந்தவங்க தொண்டர்கள், இப்போ வந்தவங்க ரசிகர்களா சார்? இல்லை, அதில் மாற்றுக்கிறதே இல்லைங்க. தொண்டர்கள் தான் வந்தாங்க, அதில் மாற்றுக்கிறது. வந்தவங்களுக்கு என்ன கண்டென்ட் கொடுத்தீங்கன்னு தானே நான் கேட்குறேன். என்னோட கேள்வி என்னன்னா, கூட்டம் கூடுறீங்க கரெக்ட். அதுதான் சார் அந்த டிபேட்டில் உங்ககிட்டயும் கேட்டாங்க. அதுக்கு தான் நீங்கள் சொன்னீங்க அவர் பேசணும்னு அவசியமே இல்லை, அவர் அரசியல் பேசலை, இளைஞர்களுக்கு அவர் என்ன கண்டென்ட் கொடுத்தாருன்னு உங்கள்கிட்ட கேட்கும்போது அப்போ நீங்கள் சொன்ன பதில் அவர் பேசலை ஆனால் சொல்லி கொடுத்தாரு, அரசியல் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்றீங்க. அப்போ அவர் கரெக்டாக தானே சார் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் எங்க சறுக்குனாரு? இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ விஜய் இயக்குன தளபதியில் நானும் ஒருத்தங்க. எனக்கான வேலை திட்டம் அப்போ இருந்தது, என் வேலையை என்னால் செய்கிறேன், என் வேலை செய்ய முடியல, விஜயும் வந்து அந்த இடத்துல இயங்கலைன்னும் போது அந்த இடத்துல ஸ்தம்பிச்சு போய் இது கூட்டம் மட்டும் கூடுறாங்க, அவங்களுக்கு நீ எந்த விதமான தரவுகளும் கொடுக்கலன்னும் போது நம்ம அதே இப்போ நான் இன்னைக்கு பேசுகிற கருத்து நாளைக்கு வந்து மாறுங்க. அந்த கருத்து வந்து மக்களுக்கான கருத்தாக இருந்தால் மட்டும்தான் மக்கள் மத்தியில் போய் எடுபடும். இப்போ நான் பேசுனதே தவறாக கூட முடிஞ்சிருக்கலாம். ஒருவேளை நான் இன்னைக்கு வந்து விஜய் வந்து அரசியல் ஆர்வமே இல்லைன்னு சொல்கிறாரு, நாளைக்கு ஆக்டிவாக விஜய் பாலிடிக்ஸ் வரட்டும், என் கருத்தை நான் பின் வாங்கிக்கிறேன், தவறாக சொல்லிட்டேங்க, விஜய் பாருங்க இன்னைக்கு நல்லா மக்கள் பண்ணி செய்கிறாருன்னு. கருத்து வந்து பிரச்சனை கிடையாது, நீங்கள் என்ன செயல்படுத்துறீங்க தான். இப்போ என் கருத்து தோற்று போனால் எனக்கு பிரச்சனையே கிடையாது. விஜய் ஜெயிக்கிட்டோம், மக்கள் மனசு ஜெயிக்கிட்டோம், மக்கள் பிரச்சனை பேசிட்டோம், திருப்பனங்குண்ட விஷயத்தை வந்து பேசிவிட்டோம், கவின் ஆணவ கொலைகள் கொடுத்து பேசிட்டோம், நான் பகிரங்கமாக மன்னிப்புக்கிறேன், நான் தவறாக சொல்லிட்டேங்க. விஜய் பாருங்க இன்னைக்கு எவ்வளோ வீரியமாக மக்கள் பேசுகிறான்னு. ஸ்டாலின் அங்கிள்னு பேசுகிறீங்களா, அதே மாதிரி மோடி அங்கிள்னு சொல்லி பேசுங்க, பாசிச பாஜகன்னு சொல்லி பேசுங்க. நீ வந்து கரூர் சம்பவத்துக்கு வரும் பாஜகன்னு பேசவே மாட்டேங்களா, பாஜகன்னு ஒரு வார்த்தையே வர மாட்டேன். இதெல்லாம் விஜய் பேசட்டும், நான் பகிரங்கமாக மன்னிப்புக்கிறேன், நான் ஒரு வீடியோ போடுறேன், உங்கள் ஊடகத்தில் வந்து கூட நான் கேட்குறேன், நான் தவறாக பேசிட்டேங்க விஜயை, நான் மன்னிப்புக்கிறேங்க, நீ மக்களுக்காக சக்தியாக விஜய் மாறி, நீ வந்து சகுனியாக மாறி இன்னைக்கு தமிழகத்தின் அரசியலையும் நீ வந்து சொதப்பிட்டு இருக்கும்போது, குழப்பிட்டு இருக்கும்போது, அப்போ உங்களை எதிர்த்து நாங்கள் கேள்வி கேட்க தானே செய்வோம். கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அவர் பாஜக பண்ண எதை பற்றியுமே பேசலை, நீ கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எதுவும் பேசின மாதிரி பொது ஜனத்துக்கு தெரியலை. அப்போ உங்களுக்கு புரியலை. நீங்கள் இப்போ உள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு அரசியல் ஆய்வாளர் சார், விமர்சகரும் கூட. ஸோ உங்களுக்கு ஒருத்தங்க பக்கத்துலேருந்து பார்க்குறீங்க, அங்கே என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு தெரியுது. ஸோ உங்களுக்கு அது இதெல்லாம் சரியில்லை தப்புன்னு கண்டுபிடிச்சி வெளியே வர்றதுக்கு 1 வருஷம் ஆச்சா? ஏங்க, ஒரு மக்கு ஸ்டூடெண்ட்டை கூட படிக்க வச்சு ட்ரெயின் பண்ணி பாஸ் பண்ண வைக்கிறாங்க ஒரு வாத்தியாரோட வேலை. அவர் வந்து எதுவுமே தெரியாது நம்ம விட முடியாது. நம்மளான முயற்சிகள்லாம் பண்ணோம்னா தான் சொல்லணும். 10 ஆண்டுகள் அவருக்கு முயற்சி பண்ணி தாங்க இந்த அரசியல் கட்சியை அன்றைக்கி தொடங்கியிருக்காங்க. அரசியல் கட்சியிலேருந்து வந்து ஓராண்டுகள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், நிறைய விஷயங்கள் அப்போ வந்து செய்ய ட்ரை பண்ணார், அவரால் முடியல. ஸோ முடியலன்னும் போது அதை வந்து நம்ம ஓவராக முட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் நம்மளே வெளியில் வரோம். அது இன்னமும் நம்ம வந்து தூக்கி தலையில் சுமக்கணும் நமக்கு எந்த அவசியமும் கிடையாது. இல்லை அப்போ இருந்த வரைக்கும் விஜய் பண்ண தவறுகளுக்கு நீங்கள் முட்டு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நான் தான் சொல்றேன், பொது ஊடகத்தில் இப்போ டிபேட் ஷோ எதுக்காவது போகும். நான் அந்த பகிரங்கமாக தான் நான் சொல்கிறேனே. அப்போ நீங்கள் ஒரு
இயக்கத்தை எடுத்துட்டு போகணும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க வந்து வேலை செய்றீங்க. அது என்னைக்கு மக்களுக்கு எதிராக திரும்புதோ அப்ப அந்த கருத்துல இருந்து பின்வாங்கறதுல எதுவும் தவறு இல்லைல்ல. நம்ம அது சரின்னு சொல்லிட்டு விஜயோட இப்ப நீங்க இதே கேள்வியை நான் வந்து கரூர் மரணம் வரைக்கும் அந்த கட்சியில நான் பயணப்பட்டிருந்தேன் நீங்க என்ன நோக்கி கேட்கலாம். நீங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அவர் இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணீங்களே, இன்னைக்கு மக்களுக்கு எதிராக வந்து அவர் நிக்கிறாருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நாங்க தவறுன்னு சொன்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு களத்துல நடக்குது இல்ல. நீங்க தவறுன்னு சொல்லியும் அவங்க அதை புரிஞ்சுக்கலன்னு சொல்றீங்க. ஆமா, ஏங்க என் கருத்தை நீங்க புறந்தள்ளுங்க, என் கருத்தை வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. மக்கள் கருத்தை நீங்க மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க? விஜய் மக்கள் அரசியல பேசணும்னு நினைச்சாங்கல்ல. மக்கள் போராட்டம் ஏதாவது ஒரு போராட்டங்களை வந்து இறங்கி பண்ணியிருக்காங்க. எஸ்ஐஆர் குறித்து ஒரே ஒரு போராட்டம் தான் பண்ணாங்க. அந்த போராட்டத்துக்கு விஜயால வர முடியல. விஜய் வரலையா? அன்னைக்கு சென்னையில தான் இருந்தாரு. அந்த போராட்டம் நடக்கிற 2 கிலோமீட்டர்ல தான் அவர் வந்து வீடே இருக்கு. அப்போ வரலையே, ஏன் வரலன்னா அப்ப மக்கள் வந்து மக்கள் மேல உங்களுக்கு ஆர்வம் இல்லை, மக்கள் அரசியல் நீங்க பேச தயாரா இல்லை. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி குறித்து பேசுறது உங்களுக்கு பயம் நடுக்கமா இருக்குமா? அந்த மாதிரி ஆளை எப்படி நம்ம தொடர்ந்து ப்ரமோட் பண்ண முடியும்? தாவேகா தலைவர் ஏன் பாஜக குறித்து பேசவே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? உள்ள இருந்திருக்கீங்க, அந்த கட்சிக்குள்ள இருந்திருக்கீங்க, அவர் ஏன் அதை பேசவே இல்லைன்னு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஏதாச்சும் இருக்கும்ல? இல்லை, ஓனருக்கு எதிராக லேபர் பேச முடியாதுல்ல. ஸோ பிஜேபி தாவேகா முழுக்க முழுக்க பிஜேபியோட கைப்பாவையே ஆயிடுச்சுன்னு சொல்லி. கைப்பாவில் இல்லை, கட்சியே அது வந்து பிஜேபியோட கட்சி தாங்க. முன்னாடி இருந்தேவா இல்ல கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த சிபிஐ வழக்கு பதிஞ்சதுக்கு அப்புறமா சொல்றேன்? இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கட்சியிலேருந்தே வெளியில் வரும். ஆரம்பத்தில் வந்து இவங்க வந்து நாங்கள் பிஜேபியும் எதிர்க்கிறோம் திமுகவும் எதிர்க்குன்னு சொல்ற வரைக்கும் நம்ம வந்து வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ்காரங்க தாங்க உங்களுக்கு அறிக்கை எழுதி கொடுக்குறாங்க. குருமூர்த்தியோட தினமும் வந்து உங்களுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு சொல்லுங்களேன். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுலேருந்து எல்லாமே குருமூர்த்தி தான் பண்றாரு. அப்போ குருமூர்த்தி இருக்கிற இடத்துல நம்ம எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வேலை இல்லைல்ல. ஸோ ஆரம்பிக்கும் போது அவர் பிஜேபியை எதிர்க்கிறதா சொன்னார் சார். இப்போ அவரோட ஒரு ரசிகரா மேடையில் நின்று அவர் ஸ்டாலின் அங்கிள்னு பேசுறது, எம்ஜிஆர் பாட்டு பாடுறத கீழே நின்று ரசிக்கிற ஒரு ரசிகனுக்கு அங்கே நிற்கிறது விஜய். நான் வந்து இத்தனை வருஷமா திரையில பார்த்து ரசிச்ச விஜய் நிற்கிறாருங்கிறதுனால அவர் முகத்தை தாண்டி வேற எதையும் யோசிக்கிறது இல்லை. ஆனால் நீங்க ஒரு இத்தனை வருஷமா அரசியலில் பயணப்பட்டிருக்கீங்க, நீங்க சொந்தமா ஒரு கட்சி வச்சிருந்திருக்கீங்க, நிறைய இயக்கங்கள்ல இருந்திருக்கீங்க, ஜல்லிக்கட்டு போராட்டம்னு அரசாங்கத்தை எதிர்த்து எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கட்சிக்குள்ள போய் அங்கே நடக்கிறத பார்த்த கொஞ்ச நாள் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல சார், இந்த கட்சி வந்து மக்களுக்காக செயல்பட வந்த கட்சி இல்ல. சோ அப்படின்னா நீங்க ஆரம்பத்திலே வெளியே வந்திருக்கணும்ல. ஒரு வருஷமா இருந்துட்டு வெளியே வந்ததா இப்ப பெரிய கேள்விக்குறியா நிக்குது சார். இவர் வந்து பதவி கொடுக்கல, இல்ல இவருக்கு காசு கிடைக்கலன்னா வெளியே வந்து அவதூறு பரப்புறாருங்கிறது உங்க மேலே சொல்லப்படுற குற்றச்சாட்டு. அப்பயும் நான் எந்த பதவியிலும் இல்லைங்க. தாவேக்கால இருந்த வரைக்கும் நான் எந்த பதவியிலுமே இல்லை. அதுதான் பதவி எதிர்பார்த்து ஒரு வருஷமா இருந்திருக்கீங்க, கொடுக்கலன்னதும் மாத்தி பேசுறீங்கன்னு அவங்க சொல்றாங்க சார். சரி, ஓகே. இப்போ கொடுத்தவங்கலாம் என்ன பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க? எனக்கு சரி ஓகே, எனக்கு வந்து பதவி கொடுக்கல, விஜய் வந்து பதவி கொடுக்கல, நான் ஒன்றும் வந்த உடனே தாவேக்காலேருந்து நான் வந்தே போய்ட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது, நான் எந்த கட்சியிலும் போய் இணைஞ்சிடல, சரிங்களா? இப்போ அடுத்த நாளே போய் ஏதாவது ஒரு கட்சியில் நான் போய் இணைஞ்சேன்னா நீங்கள் சொல்லலாம், பாருங்க இவர் வந்து பதவிக்காக தான் இவர் வந்து இருந்தார், விஜய் வந்து பதவி கொடுக்கல, இப்போ வந்து வேற ஒரு கட்சியில் போய் இணைஞ்சிட்டாருன்னு நீங்கள் சொல்லலாம். இந்த ஓராண்டுகளில் என்னை கூப்பிடாத கட்சியே கிடையாது. எல்லா அரசியல் கட்சியும் என்ன என் கூட பேசியிருக்காங்க, எல்லா கட்சியும் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம எந்த முடிவு எடுக்கல. நாளைக்கு எடுத்தாலும் வந்து தவறு கிடையாது, புரியுதுங்களா? யார் வந்து தமிழகத்தின் நலனுக்காக இங்கே வேலை செய்கிறாங்களோ, யார் தமிழகத்தை முன்னேற்றத்துக்கு அங்கே இருக்காங்க, அவங்களோட இணைந்து நான் வருங்காலத்தில் வேலை கூட செய்யலாம். இந்த கருத்துக்கள் வந்து என்னோட கருத்துக்கள் வந்து ஆணித்தரமான கருத்து தான். விஜய் வந்து மக்களுக்கான அரசியல் பண்ணல, விஜய் வந்து நேர்மையா இல்லை, விஜய் வந்து இளைஞர்கள் வந்து மழுங்கடிக்கிறாரு, சினிமா பிரபலத்தை காமிச்சு மக்களை மழுங்கடிக்கிறாரு, இளைஞர்கள் வந்து கொம்பு சீவி விட்டு இந்த மாதிரி தவறான வேலைகளை வந்து செய்யறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தாங்க. நேத்திக்கு விசில்னு அவங்களுக்கு ஒரு சின்னம் வந்து கொடுங்க, அந்த சின்னத்தை வச்சு எவ்வளோ பெரிய கலவரங்கள் நேற்று பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஊடகவியலாளர் நீங்கள் ரசிக்கிறீங்களா? அதை இல்லை. அப்புறம் எப்படி நம்ம விஜய் அரசியலை வந்து நம்ம வந்து முன்னெடுக்க முடியும்? அதான் சொன்ன, தொடர்ச்சியாக நாங்கள் வந்து விஜய் மட்டும் கிடையாதுங்க, எல்லா கட்சிகளுக்கு எதிராகவும் நாங்கள் வந்து களத்தில் இறங்கி போராடி இருக்கோம். நூற்றுக்கணக்கான வழக்குகளை வாங்கியிருக்கோங்க, பொதுநல வழக்குகள் நாங்கள் வாங்கியிருக்கோம். அப்போ நீங்கள் சரியாக இருப்பீங்க, ஒரு ஆப்டாக இருப்பீங்கன்னு நினச்சோம். நீங்கள் சரியாக இல்லைன்னும் போது அப்போ ஏற்று கேள்வி கேட்குறது இயல்பு தான். ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க முதல்ல விஜய் அரசியல் படுத்துகிற அந்த காலத்தில் நாங்கள் நேரடியாக விஜய் கூட தொடர்பில் இல்லை, புஷி ஆனந்த் கிட்ட தான் நாங்கள் பேச்சுவார்த்தையில் இருந்தோம். ப்ளஸ் நாங்கள் அவருக்கு தான் கொடுப்போம், அவர் எடுத்துக்கிட்டு அவரே உருவாக்குன மாதிரியும், நான் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன் தலைவரைங்கிற மாதிரியும் தாவேகா தலைவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாருன்னு சொன்னீங்க. அப்போ எந்த நம்பிக்கையில் நீங்கள் விஜய் கட்சி ஆரம்பித்தப்போ 2026 விஜய் தான் சிஎம், அவர் தான் ஒரே நம்பிக்கைன்னு சொன்னீங்க? பிகாஸ் நீங்கள் உள்ளே போன பிறகு சொல்கிறீங்க விஜய்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு தெரியுது அப்படி சொல்கிறீங்க. அப்போ எந்த நம்பிக்கையில் அவரை பற்றி எதுவுமே தெரியாமல் 2026 விஜய் தான் சிஎம் நீங்கள் சொன்னீங்க சார்? எல்லாருமே அப்படி தாங்க பேசி ஆகணும். அரசியல் காலத்தில் நீங்கள் ஒரு இயக்கத்தை வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு இயக்கம் கூட வச்சுக்கலாம், இல்லை ஒரு நிறுவனம் கூட நீங்கள் தொடங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். எனக்கு இந்த ஒரு கோல்னு ஒன்று வச்சுருப்பீங்களா? அப்போ ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சுக்காருன்னா அவர் மக்களுக்கான தலைவராக மாறுவார், நாளைக்கு தமிழக ஆட்சி கட்டலில் வருவார், முதலமைச்சர் ஆவார்னு சொல்கிறது இது எதுவும் தவறு இல்லையா? அந்த வேலைகளை நீங்கள் செய்யாமல் நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிட்டு மக்களையும் நீங்கள் ஏமாத்துறீங்கும் போது தான் உங்கள் முகத்திரையை கிழிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவருக்குன்னு ஒரு மோட்டோ இருந்திருக்கணும் சார், இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு அவருக்கு ஒரு மோட்டோ இருந்திருக்கணும்.
கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா அவருக்கு விருப்பம் இல்லை. சுற்றி இருக்கிற அந்த உயர்மட்ட அதிகாரிகள், அவருக்கு க்ளோஸாக இருக்கிற அந்த 4 பேர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க கட்சின்னு அவரோட சினிமா கரியரை பார்க்குறாரு, அப்புறம் பர்சனல் லைஃப்பை பார்க்குறாருன்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, மற்றவங்கள விடுங்க சார், நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகராக நிறைய டிபேட்டில் உட்காந்து பேசுகிறீங்க. உங்களை பார்க்குறவன் அப்போ இவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் பேசுகிற பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை கட் பண்ணி கிளிப்ஸாக போட்டு நீங்கள் வந்து டிஎம்கே சார்பாக பேச வந்தவர் செருப்பால் அடித்த மாதிரி பேசுனீங்க, இல்லை அவருக்கு இது கொடுத்துட்டீங்க, பல்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை புலாங்கிதம் அடைகிறாங்க சார். அப்போ அதெல்லாம் நீங்கள் ஃபேக்காக பண்ணேன்னு சொல்ல வரீங்களா? பிகாஸ் உங்களுக்கு தெரியுது அவர் எல்லாமே ஒழுங்காக பண்ணலை, தப்பாக தான் பண்ணுறாரு. நீங்கள் தான் சொல்கிறீங்க அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு, ட்ரை பண்ணே முடியலன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க பொய்யா பேசுனீங்களா கேமரா முன்னாடி? நான் அதை சொல்றேன், நான் இப்போ சொல்றேன், நான் என்னோட கருத்து வந்து நான் பின்வாங்கல. நான் இப்போ பேசின விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் தான். நீங்க ஒருத்தரை வந்து ஒரு ப்ராடக்டா நினைச்சு எடுத்துட்டு போறீங்க, அது உண்மையிலேயே ஒரு நல்ல ப்ராடக்டா இருக்குங்க, அதுக்கு வந்து மார்க்கெட்ல தோத்து போகுங்க. அதை நீங்க வந்து எதுவுமே எப்படி நீங்க வந்து சொல்லுங்க, அதுல இருந்து நீங்க பாடம் கத்துட்டு தானே வரணும். நீங்க அந்த தோல்வி பின்னாடியே நீங்க இருப்பீங்களா? விஜய் வந்து ஒரு நல்ல மனிதரா, ஒரு நல்ல அரசியல்வாதியா, ஒரு நல்ல தலைவரா, ஒரு ரோல் மாடலா வருவோம். நீங்க எந்த விதமான எதுக்குமே புரோஜனம் இல்லாத ஒரு வேஸ்ட் பீஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ உங்களுக்கு எதிராக நான் சொல்ல தான் செய்வேன், என் கருத்துக்களை நான் வந்து சொல்ல தான் செய்வேன். நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட பேட்டிலாம் பாருங்க, விஜய் மட்டும்தான் இங்கே வந்து அரசியலில் இருக்கணும்லாம் சொல்லவே இல்லைங்க, எல்லாரும் இருக்கணும் தாங்க நாங்கள் சொல்கிறோம். திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும், மாநில கட்சிகள் இருக்கணும், மத்தியில் இருக்கிற நேஷனல் பார்ட்டி நமக்கு தேவையில்லை. அப்போ வந்து ஒரு மாநில கட்சியாக தான் விஜய் வர்றாரு, உண்மையிலேயே வந்து மோடி எதிர்த்து வராரு அப்படின்னும் போது நாங்கள் வந்து ஆதரிக்க செய்கிறோம்னு நாங்கள் பேசியிருக்கோங்க. சுயாட்சி குறித்து விஜய், மாநில சுயாட்சி குறித்து விஜய் எதுவுமே வாயே திறக்கலைங்க. வாயே திறக்கும்போது இந்த மாநிலத்தின் நகலனுக்காக பல்வேறு வழக்குகள் வாங்கி எங்கள் வாழ்க்கை தொலைச்ச நாங்கள் எப்படி இன்னும் விஜயை தூக்கி பிடிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கரெக்டு தான் சார். அவர் வந்து ஒரு மோடியை எதிர்த்து வர்றாருன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஒரு பாயிண்ட்டு, கட்சி ஆரம்பித்தப்போ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில் கூட எங்கேயுமே அவர் ஒன்றிய அரசை விமர்சித்து எழுதவே இல்லை சார். இல்லை, ஆரம்பத்தில் அந்த டோன் இருந்தது. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு? நான் என்ன கேட்குறேன்னா, ஆரம்பத்தில் அந்த டோன் இருந்தது உண்மைங்க, அது மழுங்கிடுச்சு. அது மழுங்கிடும் போது நமக்கு அந்த இடத்துல வேலை கிடையாதுங்களா. நான் என்ன சொல்கிறேன்னா, இதே இளைஞர்களை நான் மோட்டிவேட் பண்ணியிருக்கேங்க. விஜய் தான் மாற்றம், விஜய் தான் வந்து இங்கே வந்து அடுத்த தமிழ்நாட்டை அவர் தான் தூக்கி தலைகீழ நிறுத்த போகிறாரு நான் சொன்னது உண்மைதான். அதே விஜய் தமிழக மக்களுக்காக துரோகம் செய்கிறார், பிஜேபியோட கள்ள கூட்டணி வச்சிருக்காருன்னா நான் தானேங்க சொல்லி ஆகணும். நீ நல்லவன்னு சொன்ன இடத்துல நீ கெட்டவன் நான் தானே சொல்லி ஆகணும். ஸோ கட்சிக்குள்ளே இருந்ததுனால நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல வரீங்க. ரியலைஸ் பண்ணிட்டு இது சரியில்லைங்கிறதுனால அதை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்றீங்க. அவ்வளோதான். கட்சிக்குள்ளே இருந்தப்பவும் பெண்கள் பாதுகாப்பு அங்கே கேள்விக்குறியாக தான் இருந்துச்சுன்னு பொது ஊடகத்தில் சொல்லப்படுது. பொதுவெளியில் அதுதான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா வைஷ்ணவிங்கிற பொண்ணு அந்த கட்சியை விட்டு விலகி போனப்போ அவங்கள ட்விட்டர்லையா இருக்கட்டும், எல்லா இணையதளத்திலையும் எவ்வளோ மோசமாக ஆபாசமாக விமர்சிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் ஏன் சார் அதை பற்றி எதுவும்? இதே வைஷ்ணவிக்காக நான் பல்வேறு ஊடகங்களில் நான் பேசியிருக்கேங்க. அப்போ ஆக்டிவாக தாவேக்கால நான் ஒர்க் பண்ணும்போதே நான் சொல்லியிருக்கேன், யார் மீது தவறு பண்ணாலும் தவறு தான், அவங்கள வந்து அந்த அபியூஸ் பண்ணுறவங்கள வந்து கட்சியை விட்டு நீக்கணும்னு நான் சொல்லியிருக்கேங்க. கட்சியை விட்டு நீக்கணுங்கிறத விட இப்படி ஒரு கட்சியை நான் இருக்க மாட்டேன் நீங்கள் அப்பவே வெளியே வந்தாச்சுங்க. அப்பயே ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டேங்க. நான் வெளியில் வந்து 1 year ஆகுதுங்க இந்த கட்சியை விட்டு வெளியில் வந்திருக்கேன். அதான் சொல்கிறேன், எங்க தாவேக்கால டே 1ல இருந்தே நான் அந்த கட்சிக்கு எதிரான வந்து நிலைப்பாடு வந்து தவறான நிலைப்பாடு, மக்களை பாதிக்கின்ற விஷயங்களை நான் வந்து எங்கேயுமே வந்து பயப்படாம நான் என்னோட கருத்துக்களை நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். சார், இப்போ தாவேக்கா கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சுட்டு அவங்க பல்வேறு குளறுபடிகளையும் பப்ளிக் நியூசன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ ஈஸியாக நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் கிடச்சிடல. அதில் ரொம்ப பிரச்சனைகளாச்சு. அந்த சின்னத்தை வாங்குறதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் விஜய்க்கு இது ஈஸியாக கிடச்சிருச்சு. இதில் பிஜேபியோட பங்கு எதுவும் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? நாங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பல்வேறு அமைப்புகளாக இருந்து கட்சியாக இருந்து நாங்களே வந்து நிறைய பொது தேர்தலில், இடைத்தேர்தலில் எல்லாத்திலும் நாங்கள் வந்து போட்டி போட்டிருக்கோம். நாங்கள் கேட்குற சின்னங்கள் எதுவுமே கிடைக்காது. நாங்கள் ஒரு அமைப்பாக இருக்கும்போதும் இல்லை கட்சியாக இருக்கும்போது இதே நீங்கள் சொல்கிற நாம் தமிழுக்கும் வந்து பொருந்தும். யாருக்குமே வந்து நம்ம கேட்கின்ற விருப்ப சின்னங்கள் வந்து கிடைக்காது. ஏதாவது உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி நான் திரும்பவும் வந்து சொல்கிறேன், என் கருத்துலேருந்து நான் மாறுபடல. தாவேகா வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஒரு செல்ல குழந்தை. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்கிறேன்னா, அவங்க பாஸ், இவர் வந்து லேபர். ஸோ அதனால் அவங்க வந்து பாஸ் கிட்ட போய் கேட்கும்போது உரிமையோடு வந்து கிடைக்குது. அப்படி தான் இதை நான் வந்து பார்க்குறேன். அப்போது சின்ன ஒதுக்குறதுல இவ்வளோ உதவி பண்ணுறவங்க ஏன் சென்சார் விஷயத்தில் மட்டும் இவ்வளோ கெடுபடியாக இருக்காங்க? அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு அதை நான் சொல்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு அரசியல் தாங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கடந்த ஆண்டே வெளியே நடக்க வேண்டிய படங்க. இது நவம்பர்லேயே இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படங்க. நீங்கள் ஏன் பொங்கல் வரைக்கும் தள்ளிட்டு வரீங்க சொல்லுங்கள்? அப்போ நீங்கள் என்னென்னா இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. இந்த படம் வந்து வந்த தோல்வி அடைன்றதுனால வேணும்னே லேட் பண்ணாங்க. நான் என்ன கேட்குறேன்னா,
நீங்கள் வந்து சென்சாருக்கு வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போவது யாரோட தப்பு? இவர் போயிருக்கணும் போல, நேரடியாக கோர்ட்டுக்கு போகிறாரு. அப்போ கோர்ட்டு ப்ரொசீஜர் வந்து பண்ண தானே செய்வாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து என்னென்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஏற்கனவே பேசி வச்ச ஒரு செட்டப் தாங்க. நீ கோர்ட்டுக்கு போ, லேட் பண்ணு, இதெல்லாம் வந்து படம் டிலே ஆகட்டும், எலெக்ஷன் நேரத்தில் படத்தை வந்து வெளியிடலாம், கோட் ஆஃப் கான்டக்ட் வரதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி படத்தை வந்து வெளியிட்டால் அப்படியே படத்தில் வந்து சிஎம் ஆகிற மாதிரியே ஒரு காட்சியை வச்சு நிறைய தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆயிடலான்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே தாவேகாவும் பாஜகவும் செய்துகின்ற ஒரு கள்ள கூட்டணி. இது ஒரு மோசமான ஒரு முன்னாதாரம். இதை தான் நம்ம எதிர்க்கிறோம். ஸோ இதை தாண்டி அவங்க ஒன்றும் பிஜேபி அடிக்கிற மாதிரி இவங்க அழுகுற மாதிரி ஒரு ட்ராமா செட்டிங் தான் பண்ணி இதெல்லாம் நிஜத்தில் நடக்கிற விஷயங்கள் வந்து ஒன்றுமே கிடையாது. அப்போது சின்னத்துக்காக சின்னம் கிடைக்கிறதுல எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, நம்ம எதிர்பார்த்த சின்னம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் எஸ்ஐஆரை மேலோட்டமாக எதிர்த்த மாதிரி பாவலா காட்டியிருந்தாரு. ஆமாங்க, அவர் வந்து தெளிவாக அவர் தான் சொல்கிறேனே, அவர் வந்து திமுகவை மட்டும்தான் எதிர்க்கிறது அவரோட அரசியல். அதை தாண்டி அவருக்கு எந்த விதமான அரசியலும் கிடையாது. பாஜகவுக்கு வந்து பின்வாசல் வழியாக புறமுதகிட்டு ஓடுற அளவுக்கு பாஜகவோட சில செயல்பாடுகளுக்கு தமிழகத்தில் வந்து ஒரே ஒரு இடத்த கூட அவங்களால பிடிக்க முடியாதுங்க. ஒன்று நீங்கள் வந்து அதிமுக முதுல ஏறி சவாரி செஞ்சு இங்கே வந்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கணும், இல்லை விஜய் மாதிரி ஆட்களை வந்து கூட்டணியில் வச்சு வாக்குகள் வாங்கணும். விஜய் உள்ளே வந்தாலும் இப்போ தோல்வி உறுதின்னு ஆகிப்போச்சு. உங்களுக்கு வந்து என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்குது, மித்த பிற சின்ன சின்ன கட்சிகள் இருந்தாலும் உங்களுக்கு சிறுபான்மையர் வாக்கு வந்து விஜய்க்காக வந்து போயிடும் அப்படின்னு நம்புறாங்க அவங்க. விஜய் வந்து திமுக ஓட்டுகளை வந்து பிரிக்கணும், சிறுபான்மையர் வாக்குகளை வந்து பிரிக்கணும், முதல் தலைமுறை வாக்குகளை பிரிக்கணும்னு தான் பாஜக வந்து விஜய் கொடுத்த அசைன்மெண்ட். அதை வந்து அவர் தனியாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். ஒருவேளை விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில் போய் இணைஞ்சார்னா திமுக வந்து இங்கே அபார வெற்றி அடைகிறதுனால அவர் வந்து தனியாக நிறுத்துற மாதிரி ஒரு பாவலா ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஜனநாயகன் பட ரிலீஸில் விஜய் விருப்பம் காட்டுற மாதிரியே தெரியலை சார். அவருக்கு அது முக்கியம் இல்லையா? இல்லை முக்கியமாக இருந்தும் சரி அவங்க முதலாளி என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுபடியே போய்க்கலான்னு இருக்கிறாரா? இல்லை, முக்கியத்துவம் இல்லைன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. காலம் தாழ்த்துறாருன்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து பணம் சம்மந்தப்பட்டிருக்கு. ஏன்னா இவரோட ஜெகதீஷ் பழனிசாமி கோ ப்ரொடியூசர் இருந்தாலும் அது ஆர்வம் இல்லை அப்படிலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆர்வம் இருக்கு. அவர் டிலே பண்ணுறாரு. வேணும்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு சிம்பத்தி வரணும், இந்த படத்தை பாருங்கள் டிலே பண்ணுறாங்க. ஸோ மத்திய அரசாங்கம் வந்து பயங்கரமான நடிகருங்க விஜய், அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தில். அது சினிமாவில் மட்டும் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, அரசியலும் பண்ணுறாரு. இந்த பக்கம் பாருங்களேன், நிறைய ஏஜென்சி வச்சு விஜய்க்கு வந்து நெருக்கடி கொடுக்குற மாதிரி ஒரு பாவலா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க, தினமும் பேசிப்பாங்க, ஒன்றா தான் இருப்பாங்க. ஆனால் வெகுஜன மக்கள் என்ன நினைப்பாங்க, பாருங்கள் பிஜேபியோட கூட்டணி என்கிட்டே நிறைய பேர் என்னங்க நீங்கள் வந்து அவர் பிஜேபியோட தான் வேலை செய்கிறேன்னு சொல்லி இங்கே பாருங்கள் ஜனநாயகன் படத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்க. யார் பிரச்சனை பண்ணாங்க? விஜய் தான் அந்த படத்துக்கு பிரச்சனை பண்ணார், யாருமே பிரச்சனை பண்ணல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து மாண்புமிகு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ட்வீட் போடுறாருங்க, இந்த ஏஜென்சிலாம் வச்சு இந்த படத்தை வந்து முடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. கரூர் சம்பவம் நடந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்கள் வந்து இறந்து போகிறது விரும்பணும். ஒரு இங்கே ஆரோக்கியமான அரசியல், ஒரு மேம்பட்ட அரசியல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு அறிக்கை, இது ஏதாவது ஒரு செயல்பாடு விஜய் சைட்லேருந்து காட்டுங்க பார்ப்போம். அப்படியே என்ன ஆர்எஸ்எஸ் என்ன பேசுதோ அதே டோனில் தான் விஜய் வந்து பேசுகிறாரு. நீ ஏன் காலம் தாழ்த்துறாருன்னு நினைக்கிறீங்க? தேர்தலுக்காகவா? ஆமாங்க, படம் வந்து வியாபாரம் ஆகாதுங்க. நீங்கள் தீபாவளிக்கு வந்திருந்தால் பராசக்தி முன்னாடி இந்த படம் வந்து அட்டர் ஃப்ளாப் ஆகிருக்கும். ஒன்றும் இல்லைங்க, நேற்று ரிலீஸ் ஆன மங்காத்தாவே இன்றைக்கி பிச்சுட்டு போகுதுங்க. அதுதாங்க இன்றைக்கி வந்து கலை யதார்த்தம். களத்தை விட்டு விஜய் போயிட்டாரு. ஸோ அதனால் கடைசி படம்னு சொல்கிறது தான் சும்மா கதை. அவர் அடுத்த படம் நடிக்க போகிற அட்லி கிட்ட ஏற்கனவே கதை கேட்டு வச்சிருக்காரு. 2020 கண்டிப்பாக படம் நடிப்பார். ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் மேலே சர்ச்சை இருக்குது. அவர் வந்து விஜயோட பினாமின்னு சொல்கிறாங்க. விஜயும் படத்தில் பணம் போட்டிருக்காரோ? ஆமாங்க, இப்போ வந்து கோ ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் கிட்ட மாதம் கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு ஊழியர் அவர். சரிங்களா, அவ்வளோதான். அதை தாண்டி இந்த படத்துக்கு வந்து மெயின் ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா கேவிஎன் நிறுவனம். அது பார்த்தீங்கன்னா கர்நாடகை சார்ந்த ஒரு நிறுவனம். இப்போ தான் ஒரு 2 சின்ன படங்கள் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் பண்ணுற ஒரு நிறுவனம். ஸோ இது எல்லாமே வந்து பிரச்சனைகள் தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிஐ என்கொயரியில் அவர் பல்வேறு விதமான இது கேட்டிருக்காங்க. என்ஐஏ விசாரணை வந்து இருக்குது. இந்த மாதிரி முறைகேடாக வந்து அந்த படத்தில் வந்து நிறைய வந்து பிளாக் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது எல்லாமே விசாரணை வந்து இருக்குது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக முதல்வர் கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பட் விஜய் வந்து அதை பற்றி எதுவுமே வாய் திறந்து பேசவே இல்லை. அதனால தான் அவருக்கு விருப்பம் இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் வருது சார். இல்லைங்க, அதை தான் சொன்னேனே. அதாவது பார்த்தீங்கன்னா விஜயோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயை பற்றி ஊரே பேசணும், உலகமே பேசணும். ஆனால் அவர் பேச மாட்டார். விஜயோட அரசியல் குறித்து தினந்தோறும் எங்களை மாதிரி அரசியல் ஆர்வலர்கள் ஊடகங்கள் வந்து தினம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து விஜயோட கட்சி வந்து எதுவுமே செயல்படாத ஒரு கட்சியை
ஓடாத தேருக்கு எதுக்கடா அலங்காரம்னு சொல்லுவாங்க கிராமத்தில், அந்த மாதிரி வந்து இது வந்து ஓடாத ஒரு தேர். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைப்பு, நம்ம எல்லாரும் அதை பற்றி பேசிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து இவங்க எந்த விதமான முன்னேற்பாடும் பண்ண மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, இவங்களே கோர்ட்டுக்கு போவாங்க, ரிவைசிங் கமிட்டி போயிருந்தா என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி எல்லா தவறுகளும் இவங்க பண்ணிட்டு இது ஒரு மோசமான அரசியல், சோம்பேறித்தனம் அரசியல்னு இதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம். சினிமாவும் சரி அரசியலும் சரி, விஜய் வந்து ஒரு நேர்மையாக அணுகுனார்னா அவர் வெற்றி பெறதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்து. நீ இப்போ மக்கள்கிட்ட வேலை செய், மக்களுக்கான பணிகளை நீ செய், நீ ஜெயிச்சா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதல் தயாரிப்பாளர் படம் அந்த ப்ரொடியூசருக்கு அது இன்னும் வெளியே வரலை, பெரிய நஷ்டம் இருக்கும், கிட்டத்தட்ட 200 கோடி நஷ்டம் இருக்கும் சார். இதில் விஜய் பணம் போட்டிருந்தா அது அவருக்கும் தானே பாதிப்பாகும். ஸோ பணம் போட்டிருக்காரா இல்லை எதுவுமே எனக்கு என்ன இதில் பங்கு இருக்குது, நான் நடிச்சிட்டேன் நான் சம்பளம் வாங்கிட்டேங்கிறதுனால இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காரா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் யார்கிட்ட லேபராக இருக்காரோ அவங்களுக்கு பயந்துக்கிட்டு அமைதியாக இருக்காரா? இல்லை, நம்ம இது எப்படி அணுகணும்னா, நீங்கள் நேர்மையாக அணுகணுன்றது மட்டும்தான் இதை நம்ம வந்து சொல்ல முடியும். நீங்கள் நேர்மையாக அணுகிருந்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். இல்லையா அதில் தவறுனா நீங்கள் வந்து அதை நீங்கள் தான் அதை சொல்லணும். விஜய் தான் வந்து வாய் திறந்து பேசணும். இப்போ நம்மெல்லாம் வந்து அந்த படம் குறித்து நம்ம வந்து பேசுகிறோம், சம்மந்தப்பட்ட விஜய் வந்து பேசலை. இன்னைக்கு பாருங்கள் ஓடிடி தளங்கள்லேயும் அவங்க வந்து பணத்தை திருப்பி கேட்குறாங்க. ஸோ அது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இல்லைங்களா? 33 ஆண்டுகளாக சினிமாவில் இருந்தவர், ஒரு சினிமாவோட பல்ஸ் உங்களுக்கு தெரியாதா? இந்த படம் எப்போ ரிலீஸ் பண்ணோன்னா இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சர்டிஃபிகேட் வாங்கணும், இதெல்லாம் விஜய்க்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? அது வந்து என்னென்னா ரொம்ப லத்தாஜிக்காக இருக்கார். ஓகே, நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம். இங்கே வந்து போலித்தனமான ஒரு சிம்பத்தை கிரியேட் பண்ணுற வேலையை தான் விஜய் செய்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஜனநாயகன் படம் வந்து 2 மாநாட்டுக்கு சமம். அதனால அது வர்ற வரைக்கும் கட்சி வேலை எதுவும் செய்ய வேணான்னு கட்சி நிர்வாகிகளுக்கு மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி? இல்லைங்க, நீங்கள் 2 மாநாட்டுக்கு சமம் 10 மாநாட்டுக்கு சமம்னு சொல்லுங்கள். அது ஏற்கனவே சிம்பு நடித்து வந்த படம் தான் அது பிரச்சனை இல்லை நமக்கு. அந்த படத்தை ஏன் நீங்கள் வந்து வெளியிடலை? நீங்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்கிறேங்க, அந்த படத்துக்கான படமே ரிலீஸ் ஆகாது தெரிஞ்சு பிளாக்ல அந்த படத்துக்கு டிக்கெட்டை விற்று அந்த பணத்தையும் வாங்கி பாக்கெட்டில் போட்டுவிட்டவங்க தான் தாவேகா மாவட்ட செயலர். இந்த மாதிரி ஒரு மோசமான அரசியலை வந்து விஜய் வந்து அது அட்லீஸ்ட் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி விஜய் தானே வைக்கணும். பார்ப்போம், 27ஆம் தேதி தீர்ப்புன்னு சொல்கிறாங்க. அப்பயாவது இந்த படம் வந்து பிப்ரவரி முதல் வாரத்தில் வரும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், வந்தால் நல்லது தான். ஓகே சார், கடைசி கேள்வி, விஜய் கூட்டணி வைப்பாரா? யார் கூட வைப்பார்? அவர் வந்து சொன்னார், விக்ரவாண்டி முதல் மாநாட்டிலே சொன்னார், எனக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டாரு. கடை விரித்தால் கொள்வார்கள்ன்ற மாதிரி இவரை நோக்கி யாருமே வரல. ஏன்னா இவரோட செயல்பாடுகள் எதுவுமே இல்லைன்னும் போது யாருமே இவரை வந்து சீண்டுவார் இல்லை. தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா விஜயும் சரி தாவேகம் சரி இன்றைக்கி ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு புறந்தள்ளின ஒரு கட்சியாக தான் இருக்குது. மக்களோட ஆதரவோ எதுவுமே அந்த கட்சிக்கு வந்து இல்லை. விஜய் கண்டிப்பாக தனியாக தான் நிற்பார். ஆனால் விஜய் நிற்பாரான்றது கேள்விக்குறி தான். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நான் அவரோட தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்கேன். பல மாவட்ட செயலர்களோட நம்ம இன்றைக்கி வரைக்கும் தொடர்பில் இருக்கோம். விஜய் நிற்கின்ற தொகுதிகள் இன்றைக்கி வரைக்கும் தேர்வு செய்யப்படலை. அவர் என்ன பேச போகிறாருன்னு தெரியல. அவர் வந்து பயத்தின் உச்சத்தில் இருக்கார். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா பயத்தில் இருக்கார். ஒருவேளை ஏதாவது ஒரு தொகுதியை அவர் சூஸ் பண்ணால் அங்கே போய் மக்களை சந்திக்கணும். மக்கள் கேள்வி கேட்பான்ல, உன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பான்ல, ஏன்னா 49 செத்து போனதுக்கப்புறம் நீ எங்கடா போனோன்னு கேட்பாங்கல்ல. அதனால் அந்த பயம் அச்செல்லாம் அவர் இருக்கிறதுனால விஜய் போட்டியிடுறது வந்து ரொம்ப 99% வந்து கிடையாது. அவர் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறோன்னு தெரியாது. அவர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. தாவேகா நிச்சயமாக வந்து போட்டியிடும். அவங்களுக்கான ஓட் பேங்க் வந்து நிச்சயமாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து தவறு சொல்லணும். ஆனால் அதையாவது குறைஞ்சபட்சம் நேர்மையாக பொய் புரட்டுகளை வந்து சொல்லாமல், எல்லாமே வந்து திமுக தான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லாமல் மக்கள் பிரச்சனையை சொல்லி இவங்க வந்து களத்தில் போய் சந்தித்து வெற்றி பெற்று வந்தாங்கன்னா நம்மளும் வந்து வாழ்த்துவோம் அவங்கள. அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு சொன்னீங்க. எத்தனை சதவீதம் வாக்கு பெறுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து நாட் ஃப்ரூட் இல்லைங்களா. அது வந்து இவரோட செயல்பாடுகளை பொறுத்து தான் வந்து இருக்கும் களத்தில். இப்போ விஜய் வந்து ஒரு நடிகராக இருக்காங்க. முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து நம்ம என்ன தான் அரசியல் கருத்து சொன்னாலும் அவன் என்ன பண்ணுவோம், போய் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான். அந்த சதவீதம் எத்தனைன்னு நமக்கு வந்து தெரியாது. இன்னொரு அதில் ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் யாரும் இன்னைக்கு வரைக்கும் ஓட்டர் ஐடியா வாங்கலை. அவங்க எப்படி போய் ஓட்டு போடுவாங்கன்னு நமக்கு வந்து தெரியல. இது எல்லாமே கேள்விக்குரிய ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருக்குது. ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்கள் கருத்தை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றிம்மா.